நாம இந்த 2027 நம்ம தேவன் பேர்ல எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். வார்த்தை விசுவாசமான வார்த்தையா நீங்க பேசணும். அவிசுவாசமான வார்த்தை பேசவே கூடாது. அது நடக்காது பாஸ்டர், இது நடக்காது பாஸ்டர், எல்லாமே எப்படி இருக்கணும்? நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனா விசுவாசிக்க மாட்டோம். பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு சர்ச்சு பக்கத்துல ஒரு சாராய கடை ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல கவனிங்க, நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சாராய கடை ஆரம்பிச்சோடனே அந்த பாஸ்டரும் அந்த சபையாரும் அந்த சாராய கடை அங்கிருந்து போகணும்னு சாராய கடை ஒழிச்சு போடுங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க ஜெபம் பண்றது அந்த சாராய கடை ஓனருக்கு தெரிந்திருக்குது. டெய்லி இவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க சாராயம் வித்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த சாராய கடை ஒரு பெரிய மழை புயல் இடிச்சு போய் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. கடையே இல்லாம போயிடுச்சு. இப்ப அந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு? கேஸ் கொடுத்துட்டாரு, கோர்ட்ல கேஸ் போட்டார். என்னுடைய கடை இந்த மாதிரி உடைஞ்சி விழுந்து ஒண்ணு இல்லாம போய் நான் நஷ்டம் ஏற்பட்டதுக்கு இந்த சர்ச் பாஸ்டரும் அந்த விசுவாசிகளும் தான் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. என் சபை என்னுடைய பிராண்டி கடை ஒண்ணு இல்லாம போச்சு, எனக்கு நஷ்டீடு வாங்கி கொடுங்கன்னு கோர்ட்ல கேஸ் போட்டார். கோர்ட்ல பாஸ்டர் கூப்பிட்டாங்க, விசுவாசிகளை கூப்பிட்டாங்க. ஜட்ஜு கேட்கிறார், ஏன்பா சாராய கடைக்காரர் இப்படி சொல்றாரு ஓனர், இதுக்கு நீங்க தான் காரணமா? ஜெபம் பண்ணீங்களா? பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணீங்களான்னா, ஐயா சத்தியமா நாங்க ஜெபம் பண்ணல சொல்லிட்டாங்க. சத்தியமா நாங்க ஜெபம் பண்ணல, அது எப்படி இடிஞ்சிச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. ஜட்ஜு சொன்னாரா, இந்த சாராய கடை ஓனருக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையாப்பா, அவன் நீங்க ஜெபித்ததுனால உடைஞ்சிச்சுங்கிறான், நீங்க ஜெபிக்கலன்றீங்க, என்ன ஊழியர் செய்றீங்கப்பா, போங்கப்பான்னு துரத்திட்டாரான். பாத்தீங்களா, இதுதான் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசத்துலதான் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டுகிறான். நம்ம விசுவாசித்தாதான் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்.